வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். காவேரி நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னோட அப்பா எதுக்காகங்க இப்படி ஏமாந்து போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. உங்கள் மாமாவை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கோமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்தோட ஓனர் யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அதை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு நிவின். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக நீங்கள் எதுக்காகங்க உங்கள் மாமாவை இவ்வளோ எதிர்த்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. நிவின் மனசில் நினைக்கிறாரு, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் காவேரி, உனக்காக நான் யாரனாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தோட்டத்து ஓனரை வசந்தும் தேடிட்டுருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு நிவின். ஆமான்னு சொல்கிறாங்க காவேரி. அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நிவின். காவேரி இப்போ அங்கேருந்து நடந்து போகிறாங்க. மறுபடியும் திரும்பி நிவினை பார்க்குறாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாமல் போங்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அடுத்ததாக கங்காவும் குமரனும் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. குமரன் மனசில் நினைக்கிறாரு, இந்த மாதிரி கங்கா கூட சேர்ந்து நடந்து வரணும்னு எனக்கு எத்தனை வருஷம் ஆசை அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்து வா, கல் தடிக்கிறாம அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த பக்கமாக வா, காரெலாம் வருதில்ல அப்படின்னு ரொம்ப சேஃப்டியாக கூப்பிட்டு வந்துட்டுருக்கிறாரு கங்காவை. குமரன் கங்காட்ட சொல்கிறாரு, அன்னைக்கு நான் நூல்கண்டை எங்கே வாங்கினேன்னு கேட்டல, அது அந்த பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசாக இருக்கிறப்ப இங்கே ஒரு டெய்லர் இருந்தார், அவர் ரொம்ப சூப்பராக தப்பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி டெய்லரிங் ஷாப்பை பற்றியே பேசிகிட்டே வந்துட்டுருக்கிறாரு குமரன். கங்கா மனசில் அவங்க அப்பா கிட்டக்க பேசினதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. நான் குமரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலப்பா, எனக்கு இந்த ஊரில் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, நான் இந்த ஊரை விட்டு போகணும்ப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் கடைசி வரைக்கும் இந்த ஊரில் தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. நானும் டெய்லர், அவரும் டெய்லர், நாங்கள் அதுக்கப்புறம் தைக்கிறத பற்றி தான்ப்பா பேசிகிட்ருப்போம், அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னதை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. குமரன் இப்போது அவரோட கடையை காமிக்கிறாரு. எல்லாம் உன்னோட ஃப்ளெக்ஸ் போர்டு தான், அன்றைக்கி நீ தூக்கி போட சொன்னேன்ல, அன்றைக்கே என் மனசில் தோணுச்சு ஒரு நாள் இதை மாட்டி வைக்கிற நாள் கண்டிப்பாக வரும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ நம்ம கடைக்கு வரணுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு, வா கங்கா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாரு குமரன். இது மாமா எனக்காக வாங்கி கொடுத்த மிஷின் தான், உட்காந்து தச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு குமரன். கடையில் வேலை பார்க்குற சலீம் சொல்கிறாரு, என்னென்ன இன்றைக்கே அண்ணியை தைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தச்சு தானடா பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். நான் வேறு லேடிஸ்க்கு தைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், கடை ஃபுல்லாக உன் ஃபோட்டோ வச்சுட்டு தைக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு குமரன். நான் இந்த பக்கம் உட்காந்து ஜென்ஸுக்கு தைக்கிறேன், நீ அந்த பக்கம் உட்காந்து லேடிஸ்க்கு தைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு குமரன். இது எத்தனை வருஷம் கனவு தெரியுமா, என்னோட கடையில் கங்கா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவே பார்த்துட்ருக்கிறாரு குமரன். அடுத்ததான் நிவின் நேற்று தோட்டத்தில் பார்த்தா அதே ஆளை மறுபடியும் மீட் பண்ணி பேசுகிறாரு. உண்மையிலே சந்தானம் அங்கிள் இந்த தோட்டத்தை வாங்கினாரா அப்படின்னு கேட்குறாரு. இதை பற்றி எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. நீங்கள் பதறப்பையே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு எனக்கு தெரியுதுண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாரு நிவின். உங்களுக்கும் 3 பொண்ணுங்க இருக்கிறாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணு நேற்று எவ்வளோ கதறி அழுதுச்சின்னு பார்த்தீங்களேண்ணே அப்படின்னு சொல்கிறாரு நிவின். இந்த தோட்டத்தோட ஓனர் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நான் மாமாட்ட சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. பல்லங்கியில் ஆரிஃப்னு ஒருத்தர் ஹார்ட்வேர் கடை வச்சுருந்தாரு, அவர் தான் இந்த இடத்தோட ஓனரு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. நிவின் அவர் கையில் பணம் கொடுத்துருப்பாரு, அந்த பணத்தை மறுபடியும் அந்த ஆள் திருப்பி கொடுத்துட்றாரு. வேணாம் தம்பி, நானும் 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி இப்போது வீட்டில் ரொம்ப டென்ஷனாகி உட்காந்துட்ருக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, யார்கிட்ட போய் சண்டை போட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பசுபதி பற்றி நினச்சேன், அவர் எப்படிலாம் ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிப்பான், நீ எதுக்காக கோவப்படுற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, அண்ணனை தான் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலை, ஒரு நாள் நல்லவராக இருக்கிறாரு, ஒரு நாள் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காவுக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்தார், அதுக்கப்புறம் கங்கா கல்யாணத்துக்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை மீறி அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்துருப்பாருமா, சரியான ஃப்ராடுமா, அவர் அப்பாவை எப்படிலாம் ஏமாத்தினாருன்னு நான் கூடிய சீக்கிரமாக அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அடுத்ததா குமரன் கங்காட்ட சொல்கிறாரு, நீ ஏதாவது சாப்பிட்றியா, நான் இங்கே வடை சூடாக போடுவாங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சலீம் சொல்கிறாரு. இல்லை, கங்காவுக்கு என் கையாலே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து போகிறாரு. கங்கா இப்போது அவங்க கடை மாடியில் நின்று பார்த்துட்ருக்குறாங்க. இன்னும் வர 10 நிமிஷம் ஆகும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு சலீம். கங்கா இப்போது குமரன் கடையில் நின்றுட்டுருக்கிறத குமரனோட அம்மா பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.